நைட் டின்னருக்கு ஈஸியாக டேஸ்ட்டாக ஏதாவது செய்யணும்னு வச்சிங்கன்னா இந்த வரகரிசி பருப்பு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குயிக்காக செஞ்சாலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் வரகரிசி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு, தோரம் பருப்பு, பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பருப்பு சாதம் செய்யும் போதில் கொஞ்சம் பச்சை பயிறு ஆட் பண்ணிக்குவேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 டைம் நல்லா கழுவிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. அரிசி நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஊறினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெய் நல்லா சூடானே கடுகு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிங்கன்னா பருப்பு சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் போட்டுட்டு கண்ணாடி பார்த்து அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கூட வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் வந்துட்டு நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொடி பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள், உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த பச்சையோட போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சு அந்த அரிசியை ஆட் பண்ணிட்டு அந்த மசால் கூட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்குறீங்கன்னா வரகரிசி பருப்பு சாதம் ரெடிங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.